ஜெகதீஷையும் இந்த கம்ப்யூட்டரையும் பிரிக்க அது மாதிரி கையும் களமாக தான் இருப்பார். அப்போ விஜய் கிட்ட அந்த மாதிரி ஆள் இல்லை. சோஷியல் மீடியாவிலேருந்து அக்கௌண்ட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே ஜிவிக்கு வந்து ஜெகதீஷ் தான் இருப்பார். தலைவா படம் தான் இவங்களுடைய காம்பினேஷன் வந்து தெரிய வரும். இப்போ ஜிவிட்ட சொல்லும் போது தான் எனக்கு இது மாதிரி ஒரு தேவைப்படும் அப்படின்னு சொல்லும் போது தான் ஜிவியை வந்து அப்போ ஜெகதீஷை நீங்கள் வச்சுங்க. அப்போ தான் விஜய் ஜெகதீஷை கூப்பிடுறாங்க. விஜய்யுடைய டேட்ஸ் பார்க்குறதுலேருந்து ரெமினேஷன்லேருந்து எந்தெந்த படத்தில் கமிட் ஆகிறதுலேருந்து சோஷியல் மீடியாவில் வர ரூட்டுன்னு ஒன்று வச்சுருக்காரு. அதன் மூலமாக செய்திகளை சொல்கிறது A to Z வந்து எல்லாமே வந்து ஜெகதீஷ் தான் பார்க்குறாங்க. விஜய்க்கு அவர்களுக்கும் பர்சனலாக நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் தொடர்ந்து சொல்லப்படுது. அதான் டேட்ஸ் பார்த்துக்கிறாரு, இப்போ படங்கள் சம்மந்தமாக பேசுகிறாரு. அதை தாண்டி பர்சனலாகவும் நிறைய பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பர்சனலாக எனக்கு புரியல. இப்போ அந்த ரூட்ஸ் என்ன நிறுவனம் அதை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காரு சார்? பெரிய டாப் ஹீரோயின் வேணும், இல்லை டாப் ஹீரோ வேணும். கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கன்சல்டன்சி மாதிரி தான். ஸோ இந்த வந்து ஈஸியான ஒரு மெத்தடாக எல்லாருக்குமே அமையும். அந்த கான்ஃபிடன்ஸ் உருவாக்கியிருக்காரு. புஷியானந்தோட இடத்தை விட ஜெகதீஷ் அவர்களுக்கு முக்கியமான ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கா? புஷியானத்துக்கும் ஜெகதீஷுக்கும் வார் நடக்குதாங்கிறவங்களுக்குலாம் எதுவுமே கிடையாது. ஒரே ஆள் எல்லா வேலையும் பண்ண முடியுமா? முடியாது. அப்படி தான் பார்க்க முடியும். அதனால் அந்த இடத்துக்கு நான் வரணும், இந்த இடத்துக்கு நான் வரணும் அப்படின்னா ஒரு ஆள் எப்படி முடியும்? வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் கூட தொடர்ந்து ஜெகதீஷ்னு ஒரு நபர் வந்து பயணிச்சுட்டே இருக்காரு. ஸோ யார் இந்த ஜெகதீஷ்ன்றவர்? அவர் எப்படி வந்து விஜய்கிட்ட ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் எப்படி உள்ளே வராரு? இப்போ இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க காரணம் என்ன? ஜெகதீஷ் வந்துங்க ஜிவி பிரகாஷ் கிட்ட இருந்தாருங்க. நியூஸ் ஜிவி பிரகாஷ்ட அவர் வந்து இந்த கம்ப்யூட்டர் வந்து ஃபுல்லாக வந்து ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் மீடியாவிலேருந்து அக்கௌண்ட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே ஜிவிக்கு வந்து ஜெகதீஷ் தான் இருப்பார். ஜெகதீஷையும் இந்த கம்ப்யூட்டரையும் பிரிக்க முடியாது, லேப்டாப்பையும் பிரிக்க முடியாத மாதிரி கையும் களமாக தான் இருப்பார். அப்போ இந்த ஒர்க்கு தலைவா படம் தான் இவங்களுடைய அந்த காம்பினேஷன் வந்து தெரிய வருது. அப்போது இந்த ஜெகதீஷோடைய அந்த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டு, அவருடைய ஒர்க்கு, ஹார்ட் ஒர்க்கு, எஃபர்ட் எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது தான் விஜய் அவர்கள் வந்து அட்லி அப்படி தாங்க இயக்குனர் ஆக்குனார். நண்பன் படத்தில் வந்து சங்கர் இயக்கத்தில் சங்கர் விஜய் ஹீரோ பண்ணும்போது அட்லி துருன்னு சுற்றிக்கிட்டே இருப்பார். கிளாப் அசிஸ்டண்ட்டு கிளாப் பண்ணி தான் அடிப்பார். பட் அவரோட ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ரொம்ப இதாக இருந்தது. விஜய் கூப்பிட்டு அட்லியை கூப்பிட்டு வச்சு, நீ ஃபியூச்சரில் பெரிய டைரக்டராக வருவேன், படம் பண்ணிட்டு ஒரு கதை ரெடி பண்ணி படம் பண்ணுவேன். அப்படி தான் தொடர்ந்து 3 படம் கொடுத்தாரு. அப்போ ஒருத்தரோட ஆக்டிவிஸ் தெரியும் இவங்க வந்து எந்தளவுக்கு இருக்காங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்கன்னு அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லாம் ஹீரோ சும்மா உட்காந்துருக்காங்க, புக்கு படித்தா நடிச்சிட்டு இருப்பீங்க நிறைய பேர், இருக்கிறத பூரா வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு ஹீரோ. அப்படி வாட்ச் பண்ணவர் தான் ஜெகதீஷை வந்து விஜய் பார்க்குறாரு. இந்த பையன் ரொம்ப சுறுசுறுப்பாக சுற்றிட்டு இருக்கான், லேப்டாப் கைமாக இருக்கிறான், என்ன பண்ணுறாங்க, என்ன வேலை பண்ணுறான், ஜிவி கிட்ட கூடும்போது தான் எனக்கு வேண்டியது எல்லாமே சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லாமே அவர் தான் சார் பார்த்துக்கிறாரு. அக்கௌண்ட் செக்ஷன் எனக்கு எதுவுமே பார்க்குறதுல எல்லாமே ஜெகதீஷ் தான் சார். அப்படிங்கும்போது தான் அப்போ விஜய் கிட்ட அந்த மாதிரி ஆள் இல்லை. ஒரு ட்வீட் போடணும், ஒரு இன்ஸ்டாவில் பதிவு பண்ணணும், ஒரு மேட்ரு போடணும், ஏதோ ஒன்று பேசணும் அப்படின்னா, ஏதாவது செய்தியை சொல்லணும் அப்படின்னோம்னா எதுவுமே வந்து விஜய்க்கு வந்து பண்ணுறதுக்கான நேரம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக உள்ளே இறங்கி போகணும், அது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஜெகதீஷ் ஒருத்தர் வந்து ஜிவிகிட்ட பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஜிவிகிட்ட சொல்லும் போது தான் எனக்கு இது மாதிரி ஒருத்தர் தேவைப்படும் அப்படின்னு சொல்லும் போது தான் ஜிவியை வந்து அப்போனா ஜெகதீஷை நீங்கள் வச்சுங்க சார், ஒன்றும் தப்பு இல்லை சார், உங்களுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படிங்கும்போது நான் ஜெகதீஷ்கிட்ட சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்கன்னா நான் விஜய் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறேன். அப்போ தான் விஜய் ஜெகதீஷை கூப்பிட்றாரு. அன்னையிலேருந்து தான் விஜய்யுடைய டேட்ஸ் பார்க்குறதுலேருந்து ரெமினேஷன்லேருந்து எந்தெந்த படத்தில் கமிட் ஆகிறதுலேருந்து சோஷியல் மீடியாவில் வர ரூட்டுன்னு ஒன்று வச்சுருக்காரு உங்களுக்கு. அதன் மூலமாக செய்திகளை சொல்கிறது எல்லாருக்குமே ஜெகதீஷ் A to Z வந்து இந்த ஃபிலிம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து ஜெகதீஷ் தான் பார்க்குறாரு, அக்கௌண்ட்ஸ்லேருந்து எல்லாமே. இப்போ அப்படி உள்ளே வந்தவர் தான் விஜய்க்கு ஒரு நெருக்கமான ஒரு நட்பாக உருவானார். இப்போ நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக விஜய்கிட்ட ஜெகதீஷ் இருக்கார். அதே மாதிரி சார் அந்த ரூட்டுன்ற நிறுவனத்தில் வந்து எல்லா முன்னணி கதாநாயகிகளும் இருக்காங்க. அவர் தான் வந்து யார் யார் எந்தெந்த படத்துக்கு கேஷ் பண்ணலாம், இல்லை இவங்களை இதை பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ அந்த ரூட்ஸ் என்ன நிறுவனம், அதை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காரு சார் ஜெகதீஷ் அவர்கள்? இல்லை, ஒரு இயக்குனர் வந்து ஒரு கதையை ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ பெரிய டாப் ஹீரோயின் வேணும், இல்லை டாப் ஹீரோ வேணும். அப்படிங்கும்போது அவங்கள போய் தொடர்பு கொண்டு பார்த்து பேசுறது அப்படிங்கும்போது அந்த ஹீரோவுக்கு வந்து சில பேர் பார்ப்பாங்க, 2 படம் பண்ணிட்டாரா, இந்த படம் பண்ணியிருக்காரு அப்படிலாம் யோசிப்பாங்க. அப்போது ஒரு இயக்குனர் ஜெகதீஷ் அவங்ககிட்ட இந்த ரூட் மூலமாக வந்து அவருடைய பயோடேட்டா புறமே அவருக்கு தெரியும். அப்போது ஓகே நீங்கள் தானே, ரைட் ஓகே நம்ம பேசுவோம். அப்போ எந்த ஹீரோயின், என்ன கேரக்டரு, கதை என்னங்கும்போது இப்போ இவங்க இந்த கேரக்டருக்கு ஆப்டாக இருப்பாங்கன்னு ஒரு இயக்குனர் சொல்லும்போது அதனுடைய இந்த கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கன்சல்டன்சி மாதிரி தான். இப்போ போனோன்னா அந்த இயக்குனர் நல்ல டைரக்டருங்க பண்ணாங்க, உங்களை தான் அந்த ஹீரோயினை போகிறதுக்கு லைக் பண்ணுறாங்க, இல்லை உங்களை ஹீரோவை போகிறதுக்கு லைக் பண்ணுறாங்க,
அப்படின்னு வந்து எடுத்து சொல்லும்போது ஒரு நம்பிக்கைக்குரியவங்களாம் வந்து ஜெகதீஷ் அங்கே தெரிகிறார். மற்றவர்களுடைய ரூட்டினுடைய அமைப்பே அதுதான் பண்ணியிருக்கார். இப்போ அவர்களை பற்றின செய்திகள் வந்து வெளியில் சொல்லணும், ஃபேன்ஸுக்கு சொல்லணும், இந்த மீடியாவுக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த ரூட் மூலமாக இது தகவலை சொல்கிறார். இப்போ டிவிகேல வந்து செய்திகள் சொல்கிறது எல்லாமே அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ எல்லார்ட்டையுமே ட்வீட் போடுறதுலேருந்து எக்ஸில் போடுறதுலேருந்து எல்லாமே அவர் தான். இப்போ அதன் மூலமாக அந்த அமைப்பை வச்சுட்டு இருக்கிறதுனால எல்லா பேருமே ஜெகதீஷ்கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வேணும், இந்த மாதிரி தகவல் வேணும், இந்த மாதிரி தகவல் நீங்கள் சொல்லணும் போது அந்த அமைப்பில் அவருக்கு நிறைய பேரை வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சார் இந்த ரூட்ஸ் நிறுவனத்தில் வந்து குறிப்பாக பெண்கள் எல்லோரும், அதாவது கதாநாயகிகள் எல்லோரும் வந்து சேர்றதுக்கான காரணம் என்னவா இருக்குது சார்? ஏன்னா விஜய் கூட நடிக்கலாம் அப்படின்ற ஒற்றை காரணமா, இல்லை வந்து இவர் கூட இருந்தால் மற்ற படங்கள்லாம் கிடைக்கும், மற்ற இடத்தெல்லாம் படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு காரணமா? அப்படி இல்லைங்க. அதான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ ஒரு வாய்ப்பு தேடி போகிறத விட இப்போ இப்போ இவங்ககிட்ட தெரிந்த முகம் அப்படிங்கும்போது இவர் சொல்லும்போது ரெக்கமெண்டேஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதாவது பாதை கதாநாயகிகளை ஈஸியா இவர் இருக்கும். ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரா? இப்போ வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு ஆஃபர் தேடி இந்த 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 கதைக்கு இந்த ஹீரோயின் வேணும் அப்படிங்கும்போது அதுக்கு அவங்க என்ன இந்த ரெமினேஷன் பேசுகிறாங்க, தெரியாதவங்கன்னா அமௌண்ட் அதிகமாக பேசலாம், அவாய்ட் பண்ணுறதுக்கு பேசலாம். அப்போ ஒரு நல்ல இயக்குனர் நல்ல கதை இந்த படத்தை மிஸ் பண்ண வேணாம்னு சொல்கிற ஒரு இடத்துல ஜெகதீஷ் இருந்து அந்த ஒர்க்கை வந்து எல்லாருக்குமே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த இந்த வந்து ஈஸியான ஒரு மெத்தடாக எல்லாருக்குமே அமையும். ஒரு படம் சிறப்பாக வர்றதுக்கான வேலைகளை இவர்கள் மூலமாக போனோம்னா ஈஸியாக நடக்குங்கிற வந்து மிக ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அந்த கான்ஃபிடென்ட் உருவாக்கியிருக்கார் அவர். அதே மாதிரி சார் ஜெகதீஷ்ன்றவர் வந்து விஜய்க்கு அவர்களுக்கும் பர்சனலாக நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறைய வேலை செஞ்சு கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் தொடர்ந்து சொல்லப்படுது. அது என்ன உண்மை சார்? அதான் டேட்ஸ் பார்த்துக்கிறாரு, இப்போ படங்கள் சம்மந்தமாக பேசுகிறாரு. அதை தாண்டி பர்சனலாகவும் நிறைய பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்களே. பெர்சனலாக என்ன எனக்கு புரியல. இல்லை சார், ஐ மீன் பர்சனலாக அவருக்கு அவரோட வேலைகள் மற்ற விஷயங்களில், ஏன்னா இப்போ அவர் வந்து ஒரு சினிமா துறை சார்ந்த ஒருத்தர், அவரும் வந்து தாவேக்கால இணைய ஒருங்கிணைப்பாளராக ஆக்கியிருக்காரு. ஸோ இதுக்கு காரணம் என்ன சார்? ஒன்றும் இல்லைங்க, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற இப்போ ரசிகர்கள் தொண்டர்களில் மாறுறது இல்லையா. விஜயோட ரசிகர்கள் வந்து இப்போ 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 கட்சி ஆரம்பிக்காத வரைக்கும் ரசிகர்கள், கட்சி ஆரம்பித்தாச்சு அடுத்த கட்டத்துக்கு முன்னாடி தொண்டர்களாக மாறுவாங்க. அப்புறம் 234 தொகுதியில் செலக்ட் பண்ணி முக்கியமான மாவட்ட செயலர் ஆக்கியிருக்காரு. இப்போ இந்த தொகுதிக்கு ஒரு வேல்யூபிள் பெர்சன் பண்ணி நிற்க வைக்க போகிற, சட்டமன்றம் ஜெயிச்சாங்கன்னா எம்எல்ஏ அவர் சட்டமன்றத்துக்கு போவாங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவர் கொண்டு போகணும். ஜெகதீஷும் அதே மாதிரி தான். இப்போ இது வந்தாங்க, டிவிக்குள்ள பொறுப்பு கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு தயாரிப்பாளராக மாறி இருக்காரு. இப்போ ஜனநாயகன் கூட இதை கோ ப்ரொடியூசராக மாற்றிருக்காங்க. இப்போ அடுத்த கட்டத்துக்கு ஒவ்வொருத்தருமே கொண்டு போகிறது தான் ஒரு ஒரு நடிகருடைய ஒரு தலைவனுடைய வேலையாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஆனால் சார் இவர் ஜெகதீஷ்ன்ற அவருக்கு வந்து ஜெகதீஷ் அவர்களுக்கு வந்து என்ன மாதிரியான தகுதி இருக்குது? ஏன்னா அரசியலுக்கு வர்றதுக்கான ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி அரசியல் ரீதியாக வந்து அவருக்கு என்ன தேவை இருக்குது ஜெகதீஷ் அவர்களுக்கு? ஏன் விஜய் வந்து அவரை நியமிக்கிறாரு? அதாங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன ஒரே நோக்கம் தான். எல்லா பேருமே அரசியல் கற்றுக்கிட்டு அரசியலுக்குள்ளே யாருமே வர்றதில்லை. வந்ததுக்கு பிறகு தான் கற்றுக்குவாங்க எல்லாமே. இப்போ இயக்குனர் கூட பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோன்னு டைரக்ட் பண்ணுவாங்களா, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுவாங்க. அதில் தொழிலை கற்றுக்கிட்டு வந்து தான் அடுத்து டைரக்டர் ஆக முடியும். அது மாதிரி உள்ளே போனால் தான் ஒரு விஷயம் என்னங்கிறது தெரிய வரும். அரசியல் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். தெரிஞ்சதுக்கு பிறகு அவங்க பெரிய ஆள் ஆகலாம். இப்போ மக்கள் தான், மக்கள் இப்போ விஜய் முகத்துக்காக தான் இவ்வளோ கூட்டம் சேருது. அங்கே இவரான்னு யாருக்குமே தெரியாது. ஜெகதீஷ் கூட மக்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் வந்து மீடியாவில் இருக்கிறனால கேட்குறீங்க ஜெகதீஷை பற்றி. மக்களுக்கு ஜெகதீஷ் பேர் தான் தெரியும். அதுவும் கரூர் சம்பவத்தில் ஜெகதீஷன் விஜய் கூப்பிட்டதுனால தெரியும் யார் இந்த ஜெகதீஷ் அப்படின்னு. ஸோ பாதவ அர்ஜுன் தான் புஷ்யானது கூட பேசியிருக்காங்க, தெரிய வரும். இவர் யாருன்னே தெரியாது. அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு விஜய் ஒவ்வொருத்தரையுமே வந்து அந்த மேலே கொண்டு போயிட்டுருக்கார். அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி சார் புஷி ஆனந்தோட இடத்தை விட ஜெகதீஷ் அவர்களுக்கு முக்கியமான ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கா? ஏன்னா விஜய் கூடவே பயணிக்கிற மாதிரியான ஒருவராக இருக்கார். ஸோ அதனால் வந்து புஷி ஆனந்துக்கு ஏதோ ஒரு பின்னடைவு அல்லது வந்து ஏதோ ஒரு கருத்து முரண்பாடு அவரோட இருக்குது அப்படின்னும் ஒரு விஷயம் வருது. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை சார், இவர் சினிமா சம்மந்தப்பட்டதாக இருக்கார். அரசியலில் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காரு. புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர். நீங்கள் இதுவும் வந்து புஷி ஆனந்துக்கும் ஜெகதீஷுக்கும் வார் நடக்குதாங்கிறவர்களுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அது தேவையில்லாதவர்கள் பேசிகிட்டு இருக்கிற வேலைன்னு நான் நினைக்கிறேன். நான் அவர்கள் வேறு அவர் பார்க்குறாரு, இவர்களே இவர்கள் பார்க்குறாங்க. ஸோ கட்சி சார்பாக சினிமா விட்டு இப்போ வெளில வந்துட்டார். ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச் நடந்து முடிச்சு வெளியில் வந்துட்டார் சுத்தமாக. இனி எல்லாமே அரசியலுக்குள்ளே தான் உங்களுடைய பயணம் எல்லாருக்குமே இருக்கும். எல்லாமே ஒன்று சேர்ந்தால் தான் நீங்கள் அந்த கைத்தட்ட முடியும், இந்த சவுண்டு ஓசை எல்லோரும் கேட்க முடியும். அதில் எல்லாமே ஒன்றாக இணைந்து பயணிக்கிறதுக்கான வேலைகளை விஜய் இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. முன்னாடி அவர் கூட இருந்து விலகி போன மேனேஜர் அவர்கள்லாம் சொல்லும்போது ஸோ புஷி ஆனந்தை பற்றி ரொம்பவே ஒரு தவறான கருத்தாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இவர் எப்படி ஆக்சுவலாக இவங்களை எல்லாரையும் தாண்டி உள்ளே வராரு, எதனால் வந்து விஜய்க்கு இவர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல சார்? அது நம்பிக்கை தாங்க ஒருத்தருக்கு பிடிக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா விஷால் அவருடைய மேனேஜர் வந்து ஹரிகிருஷ்ணன் யாரோன்னு நினைக்கிறேன். இப்போ அவர் வந்து எடுத்துகிட்டு தான் ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்துட்டார்.
இனிமேல் வந்து என்னுடைய ரசிகர் மன்றம் அந்த பொறுப்பு ட்ரஸ்ட் ஏதோ இருக்குது, இதுக்கெல்லாம் வந்து இனிமேலுடைய மேனேஜர் எடுத்துட்டேன், அதனால் இனிமேல் தொடர்பு கொள்ள வேணாங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் கொடுத்துட்டார் இப்போ, இல்லையா? இப்போ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துக்கு போகும்போது நமக்கு வேண்டியப்பட்டவர்கள், நம்பிக்கையானவர்கள், உண்மையானவர்கள் யாரோ அவர்கள் அந்தந்த பதவியில் வந்து நியமிக்கிறாங்க. இப்போ முன்னாள் மேலாளர்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னம்னா, விலகி போனதுக்கு அப்புறமேல் வந்து நம்ம எதை வேணாலும் சொல்லலாம். பிடித்ததை சொல்லலாம், பிடிக்காதையும் சொல்லலாம். மோஸ்ட்லி பிடித்தது யாரும் சொல்ல மாட்டாங்க. பிடிக்காத விஷயங்கள் தான் ஷேர் பண்ணுவாங்க. அதனால் நம்ம ஒரு இடத்துல இருந்து போகும்போது அந்த நம்பிக்கைக்குரிய விஷயமாக தானே பார்க்கப்பட்டுச்சு, பேசப்பட்டுச்சு. மிக மிக உயர்வான இடத்துல தானே அவரும் இருந்தாங்க, முன்னாள் மேலே இருந்தாங்க இல்லையா? ஸோ தயாரிப்பால் ஆக்குனார் இல்லையா? இப்போ அந்த நன்றி கடை தான் நம்ம பார்க்கணுமே தவிர, வந்தது பிறகு யார் வந்தாலும் என்ன, இப்போ எல்லா பேர் ஒரே ஆள் எல்லா வேலையும் பண்ண முடியுமா? முடியாது. அவர்கள் அந்த இடத்துக்கு தகுதியான வைக்கிறாரு. ஸோ உங்களை இந்த இடத்த இன்னும் வைக்கிறாங்க. நம்ம அப்படி தான் பார்க்க முடியும். அதனால் அந்த இடத்துக்கு நான் வரணும், இந்த இடத்துக்கு நான் வரணும் அப்படின்னா ஒரு ஆளும் எப்படி முடியும்? விஜய் வந்து டபுள் ஆக்ஷன் படத்தில் பண்ணலாம், நீ நேரில் டபுள் ஆக்ஷன் பண்ண முடியுமா? ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது, ஒரு பொருள் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க எல்லாமே விஜய் பண்ணிகிட்ருக்காரு. இல்லை மற்றவர்கள் பார்வைக்கு நம்ம இந்த இடம் கொடுக்கல, அதனால் வெளியில் வரல, நம்ம போனதுனால அவங்களுக்கு மேலே கொடுத்துட்டாங்க, இடம் கிடைக்கலன்னு பேசுகிறத வந்து எப்படின்னு எனக்கு புரியல எனக்கு. சார் அதே மாதிரி புஷி ஆனந்த் அவர்கள் வந்து விஜயோட காதிக்கே பல விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களையும் வந்து காதிக்கே வரவிடாமல் செய்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவும் தொடர்ந்து எல்லாரும் விமர்சனம் வச்சுட்டே இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லைங்க, ஒரு தலைவர் அவர் ஏகப்பட்ட பிரச்சனைகள், டென்ஷன் இருக்கும். இப்போ கரூர் நடந்த சம்பவத்துக்கு பிறகு நிறைய ப்ராப்ளத்தில் இருந்தார். பொதுச்செயலர் வேலை என்னென்னா எந்த விஷயத்தை தலைவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். பட் இவருக்குன்னு ஒரு பெரிய பதவி, பொதுச்செயலர் சாதாரண பதவி கிடையாதுங்க. இப்போ இந்த பதவிக்கு என்னென்ன வருதோ இவருக்கேற்ற அங்கேயே எல்லா விஷயத்தையும் பேசி ஃபில்ட்ரு பண்ணி அனுப்புகிற இடத்துல புஷி ஆனந்த் அவர்கள் இருக்காங்க. அதற்கு மேற்பட்டு விஜய்கிட்ட தான் அந்த விஷயம் போகணும், பேசணுங்கும் போது அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி அனுப்புறதுக்கும் அவர் ரெடியாக தான் இருக்கார். அப்போது நிராகரிக்கப்பட்டவர்கள் 10 பேர் வந்து 2 பேர் தான் விஜய் மீறணும். அந்த 2 பேர் யாருங்கிறத அவர் பார்ப்பார். பார்த்து இந்த விஜய்கிட்ட நேரடியாக இருக்கணும், மீதி 8 பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணுறவங்கள போவாங்க. அடுத்த ஒரு வாய்ப்புன்னு திரும்பி 8 பேரில் 2 பேர் போகலாம். நம்ம அந்த இடத்துல புஷி இருக்கார். அப்படி தான் போகணும். அதே மாதிரி தான் இப்போ ஒருத்தர் எல்லா வேலையும் பார்க்க முடியும், விஜய் எல்லா வேலையும் பார்க்க முடியுமா? இப்போ அவர் அந்த கட்சியுடைய ஃபவுண்டர், இந்த தலைவராக இருக்காருன்னா அந்த வேலையை அவர் பார்க்க முடியும். செயலாளர் வேலையை, பொருளாளர் வேலையை அவர் பார்க்க முடியுமா? எதையும் பார்க்க முடியாது. அதுக்கு தான் ஒவ்வொரு நிர்வாகிகளை வந்து நியமிக்கிறதே அதுக்கு தான். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், உங்கள் ரேஞ்ச் வர வரைக்கும் நீங்கள் பாருங்கள், அந்த தாண்டி போச்சுன்னா எங்கிட்ட அனுப்புங்க, நான் பேசுகிறேன். அந்த பதவியில் கொடுக்கப்படுறதே அதுக்கு தாங்க. ஆனால் புஷி ஆனந்த் அவர்களால் தான் வந்து விஜய் வந்து ரொம்பவும் அவர் சொல்கிறத மட்டுமே கேட்டுட்ருக்காரு. மற்றபடி வெளிப்படையாக வந்து அவருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வரல. அதுக்கு காரணம் வந்து முக்கியமான ஆளாக இவர் தான் இருக்கார் அப்படின்ற மாதிரியான தகவலும் சொல்கிறாங்க சார். விஜய்க்கு தெரியாத விஷயம் இங்கே என்னங்க இருக்கும்? இன்றைக்கெலாம் நீங்கள் வந்து இப்போ மொபைலில் சோசியல் மீடியாவில் தட்டினீங்கன்னா எல்லா விஷயம் ஒன்றொன்னா வந்துகிட்டு இருக்கும். இதில் மறைக்கப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ விஜய்கிட்ட கட்சியிலே சேரலன்னு நிறைய நிர்வாகிகள் பேசுகிறது, கொடியை கிழிச்ச விஷயங்களும் விஜய் பார்க்காம இருப்பாரா? பார்த்துருப்பார். நீங்கள் இப்போ மூடி மறைக்கிறதுக்கான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நீங்கள் 2 தடவை ரூமில் தும்மினீங்கன்னா விஜய் 2 தடவை ரூமில் தும்முனார் அப்படின்னு சோசியல் மீடியாவில் பேசுவாங்க. இன்றைக்கி நீங்கள் மறைச்சி எந்த விஷயத்தையுமே பண்ண முடியாதுங்க. அப்போ எல்லா விஷயமே விஜய்க்கு தெரியும். டிவியை பார்த்தாருன்னா தெரிய போது, காரில் போகுது மொபைலை பார்த்து நம்ம பார்க்குறது இல்லையா, மொபைலை பார்த்து எல்லாம் பார்த்துருப்போம். அதனால் மறைச்சி புஷி ஆனந்த் எதையுமே பண்ணுறாருங்கிறத வந்து புஷி ஆனந்திற்கு பிடிக்காதவர்கள் வேணால் சொல்லலாம். எப்போயுமே பிடிச்சா ஒரு விஷயங்க, பிடிக்கலன்னா 1000 குறை சொல்லலாங்க. அப்படி தான் இப்போ வந்து மற்றவருடைய எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ அப்படி தான் எடுத்துக்க முடியுமே தவிர புஷி ஆனந்த் சொல்கிறது தான் விஜய் கேட்குறாரு அப்படிங்கிற அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. விஜய் குழந்தையா புஷி ஆனந்த் சொல்கிறது பூரா விஜய் கேட்டுட்டு இருக்கிறது. புஷி ஆனந்த் இல்லாமல் தாங்க வாழ்க்கையில் முன்னுக்கே வந்தது விஜய். அது இந்த இடத்துக்கு வந்தது காரணமே அவருடைய தனிப்பட்ட முயற்சி தானே. அப்படின்னு புஷி ஆனந்த் சொல்லியா வந்தார், இந்த படம் நீங்கள் நடிங்க, அப்போ தான் நீங்கள் வருவீங்க அப்படின்னு. கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தாங்க புஷி ஆனந்த் யாருன்னே வெளி உலகத்துக்கே தெரிய வந்தது. இல்லை அதுக்கு முன்னாடி புஷி ஆனந்த் யாருன்னே தெரியாது. ஏதோ ரசிகர், 10 லட்சம் ரசிகர், அவர் ஒருத்தர். ஸோ ரசிகர் மன்றத்தை பார்த்துட்டு இருக்கார், அவ்வளோதான் தெரியும். அது டிவிக்கே ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த பொதுச்செயலாளருக்கு போஸ்ட் கொடுக்கும்போது பொதுச்செயலாளர் போஸ்ட்டு டிவிக்கேல விஜய் கொடுத்துரு, யாராதுன்னா புஷி ஆனந்த். அப்போ தான் தெரிய வருது. அதில் இவர் சொல்லி தான் விஜய் கேட்குறாங்கிற அளவுக்குலாம் விஜய் அந்த இடத்துல இல்லை. விஜய் சொல்கிற இடத்துல தான் புஷி ஆனந்த் இருக்கார்.